குருட்சேத்திர யுத்தத்தில் 10ஆம் நாள் போரில் அர்ஜுனன் அம்புகளால் தொலைத்து பீஷ்மர் மரணப்படுக்கையில் அம்புப்படுக்கையில் படுத்து இருக்கின்ற போது ஏன் உயிர் போகவில்லை என்று 2 காரணங்கள் உண்டு. ஒன்று, தன்னுடைய தந்தை கொடுத்த வரத்தால் நீ எப்போது விரும்பி கேட்கிறாயோ அப்போது காலதேவன் உன்னை அழைத்து செல்வான் என்றும் அது வரைக்கும் உனக்கு மரணமே வராது என்று ஒரு வரத்தை கொடுக்கிறான் சந்தனு. இரண்டாவது, இந்த பீஷ்மர் தட்சிணாயனத்தில் இருந்து உத்தராயணம் போனால்தான் எனக்கு மோட்சகதை அடைய முடியும், நான் மீண்டும் பிறவாம பயனை அடைய முடியும். ஆகையால் இந்த தட்சிணாயத்தில் இருந்து உத்தராயணத்தில் வரைக்கும் என் உயிர் இருக்க வேண்டும், என் உடலில் பிடித்து வைத்திருந்தார் அந்த பீஷ்மர் 58 நாட்களாக மரணப்படுக்கையில். அப்போது கௌரவர்கள் நீர் குடுவையில் தண்ணீர் ஏந்தி வந்து கொடுக்கின்ற போது புறக்கணித்தார் பீஷ்மர். பாண்டவர்களான அர்ஜுனன் பூமியில் அம்பு எய்து அந்த அம்பு தண்ணீர் கங்கையாக மாறி அவர் வாயில் வருகின்ற போது அந்த நீரையே உட்கொண்டு மரணத்தை தழுவினார். ஒரு சுத்த வீரன் என்றவன் யார்? அவன் மன உறுதியும் கட்டுக்கோப்பான அந்த சிந்தனையும் எண்ணங்களும் ஆற்றலும் உடனிருக்கின்ற மனோதைரியமும் அவனுடைய உயிரை 58 நாட்கள் காத்தது என்றால் ஒரு மகாபாரதத்தில் மாபெரும் வீரனின் ஒரு வரலாறு மைக்கற்கள வரலாறுகளில் பொறிக்கப்பட்ட பொன்னேடுகளாக இருக்கும் என்று கதையின் கூற்றாக சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.